வணக்க உறவுகளை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த திரட்டுக்கு தான் போகிறோம். அந்த திரட்டுக்கு எதுக்கு போகிறோம்னா, காட்டு பாவைக்காய் கிடக்கும். நிறைய கொடியில் வந்து காட்டு பாவைக்காய் கிடக்கும். எங்கள் ஊரில் அந்த காட்டு பாவைக்காய் வந்து பழுவுக்கான்னு சொல்லுவாங்க. பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதை நம்ம ஆய போகிறோம். ஆனால் அங்கே வந்து பெரிய ஆளுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏமனா அங்கே வந்து நிறைய பாம்புகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ போட போகிறோம். வாங்க போகலாம். அந்த திரட்டுக்கு தான் போகணும் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வயக்காடு 10 தான். அதாவது பழகாடு வட்டிம்பாங்க. இது வந்து இந்த திரட்டு தான். அது சூப்பராக இருக்கும். நம்ம ஏரியா வந்து எப்போதுமே குளுமையான ஏரியா தான். விவசாயம் பார்த்திங்கன்னா 2 பூ விளையும். 2 பூவும் விளையக்கூடிய ஏரியா நம்ம ஏரியா. அந்த திரட்டு தான் போகணும். அங்கே தான் போகிறோம். கொடி கிடக்கும், பாவைக்காய் கிடக்கும், ஆனால் பாம்பு கிடக்கும். பார்த்து தான் போகணும். வாங்க போகலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான் அந்த மணல் திட்டு, அதாவது திரடுமாங்க எங்கள் ஊரில். இந்த திரட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பாம்பு கிடக்காது. பெரிய பெரிய பாம்பாக கிடக்குன்னு ஆள் வந்து பார்த்துருக்காங்க நடமாட்டம் இருக்குன்ட்டு. இதில் தான் இந்த பாவைக்காய், அதாவது காட்டு பாவைக்காய் ஆய வந்திருக்கோம். இந்த காட்டு பாவைக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பழுவுக்கான்னு வேறு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ 1 2 கொடி கிடக்கு. இதுக்கு உள்ளே வந்து போக முடியாது. பதவில் கிடக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கொடியை பாருங்கள். இங்கே இருந்து ஹைட்டு பாருங்கள். மேலே மரம் வர போயிருக்கு. காய் எல்லாமே மேலே ஹைட்டில் கிடக்கு. நம்ம போக முடியாது. இப்போ நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸ்னேக் அதுன்னு கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுப்பில் கிடக்க காயை மட்டும் ஆஞ்சி உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். உங்களுக்காண்டி ஆஞ்சி காட்ட போகிறேன். இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதாவது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். எப்போதுமே பாவைக்காய் மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க போகலாம். அந்த எதுப்பில் கிடக்க காயை மட்டும் தான் ஆய முடியும். இப்போ நம்மளால் உள்ளே வர போக முடியாது. மன்னிக்கவும் நண்பர்களே. நான் கிடக்க பாருங்க. காய் கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும். ஒரு சில காய் தான் பக்கத்தில் கிடக்கு. மேலே கிடக்க ஆஞ்சிடலாம் தான். ஆனால் ஆய முடியாது. இப்போதைக்கு உள்ளே போக முடியாது. பார்த்துக்கோங்க. இன்னொரு கொடியில் கிடக்க பாருங்க. உள்ளே வர போகலாம். ஆனால் இப்போதைக்கு போக முடியாது. இன்னும் ஹைட்டில் தான் கிடக்கு. மேலே வர கிடக்கு. மேலே கிடக்கு. அதெல்லாம் இப்போ ஆய முடியாது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் கையில் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பழுக்காமையும் 3 4 காய் கிடக்கு. இதுதான் காட்டு பாவைக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது பழுவுக்காய். இதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா குழம்போ இல்லை பொரியலோ வச்சு சாப்பிட்லாம். உடலுக்கு நல்லது. மருத்துவ குணம் நிறைஞ்சது. எனக்கு கைக்கு எட்டுனது இவ்வளோ தான். மித்த எல்லாம் மேலே தான் கிடக்கு. பார்த்துக்கோங்க. ஹைட்டில் தான் கிடக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 அடி ஹைட்டில் கிடக்கு. மேலே கிடக்கு கொடி புறமே. உள்ளே போய் ஆஞ்சிடலாம். ரிஸ்க் எடுத்து ஆஞ்சிடலாம். ஆனால் வந்து பெரிய ஆளுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பாம்புகள் அது இது நிறைய கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு தென்பட்டுருக்குன்னு. பக்கத்தில் அப்புறம் வயக்காடு இருக்குது. வந்துட்டு போகிறதுனால அதில் கிடக்கு. உள்ளே போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்துருக்கோம். எங்களால் எவ்வளோ தான் ஆய முடிஞ்சுது. அவ்வளோதான். உங்கள் ஊரில் இதே மாதிரி பாவைக்காய் கிடந்தால் ஆஞ்சி நீங்கள் வீடியோ போடுங்க. இந்த பாவைக்காய்க்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கொடிக்கிட்ட வந்துட்டு பாருங்கள். இது ரொம்ப ஹைட்டில் தான் கிடக்கு. பூரமே பாதி பழுத்தும் பாதி பழுக்காமையும் காயாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இது உள்ளேயும் கிடக்கு. பார்த்துக்கோங்க. இதை காட்டு பாவைக்காய். எறும்பு வர கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இந்த பருங்காய் கிடக்காதுமா. பாருங்க. எடுக்க ஆஞ்சிட்டா. இதுலேயும் கிடக்கு பாருங்க காய். ஒரு சில இடத்துல காய் பெரிய பெரிய காயாக இருக்குது. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன காயாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மளால் நிற்க முடியும். அந்த பாம்பு உள்ளே கிடக்குனாங்க. நம்ம வந்து அங்கே போக போகிறது இல்லை. பொரியலுக்கு தேவையான காய் கிடச்சிட்டு நமக்கு. வீட்டில் போய் அம்மாட்ட கொடுத்தா பொரியல் பண்ணி தந்துடுவாங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஐஸ் போடல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிட்டு காய் பழுத்து கிடக்கு. கொடி வந்து எப்படியோ பட்டுருக்கு. இதுவரை நல்லா பழுத்துட்டு எனக்கு அணில குருவியை சாப்பிட்டுட்டு இந்த ஒரு காய் நமக்கு ஈஸஸ் நல்லா விளைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கையளவுக்கு வந்து பாவைக்காய் ஆஞ்சாச்சு, அதாவது காட்டு பாவைக்காய் பழுவுக்காய் ஆஞ்சாச்சு. இது வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், வீட்டிலேயே பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து யாரும் வந்து ரிஸ்க் எடுத்து ஆயாதீங்க. நாங்கள் ஆயுதே பார்த்தா கொஞ்சம் குச்சம்தான் சொல்லப்போனால். யாருமே இந்த இடத்துல வந்து இப்படி ஆயக்கூடாது. உங்கள் ஊரில் இதை மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஞ்சி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வீடியோ எடுத்துனாலும் போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.